வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்துவதா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். இந்திய வீரர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு நாளை விண்வெளி பயணம், நாசா அறிவிப்பு. தேர்தலுக்கு தயாராகும் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிப்பு. நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் முதுநிலை 2025 தேர்வில் முறைகேடு செய்து ரூபாய் 90 லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற உதவியதாக மகாராஷ்டிராவை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தரம் தரம் என்கிறார்கள், நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் தான் விளையாடுகிறது என விமர்சித்துள்ளார். நீட் எனும் தேர்வு முறையே ஒரு ஒழுக்கமான ஊழல் என்று சுட்டிக்காட்டிய அவர், அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் நிறைந்திருப்பது குளறுபடிகளும் முறைகேடுகளும் தான் என முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் RSS பாஜக மாநாடுகளில் காட்சி பொருளாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்து பதிவிட்டுள்ளார். முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சிக்கும் காட்சிகள் இடம்பெற்றது கண்டனத்துக்குரியது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற போர்வையில் இந்து சமய நம்பிக்கை உள்ள மக்களை பாஜக தனது அரசியல் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும் சதியில் ஈடுபட்டுள்ளதை, அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பேசப்பட்ட கருத்துக்கள் மூலம் வெள்ளிடை மலையாக தெரிவதாக குற்றம் சாட்டினார். இதனை அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்கு கேட்டு நிறைவேற்றப்பட்ட இன்னொரு தீர்மானம் மாநாட்டின் நோக்கத்தை புலப்படுத்துவதாக தெரிவித்த அவர், முருக பக்தர்கள் மாநாட்டில் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரை இழிவுபடுத்தியும் காணொலி காட்சிகள் இடம்பெற்றிருந்தது கடும் கண்டனத்துக்குரியது என வைகோ சாடினார். இந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்தும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்று இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததை நியாயப்படுத்தவே முடியாது என்றும், மதம் சார்ந்த செயல்பாடுகள் எப்போதும் தேர்தலில் எதிரொலித்தது இல்லை என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் 2021ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக பாஜக முருகனை முன்னிறுத்தி வேல் யாத்திரையை நடத்தியும் கூட அக்கட்சிக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய வைகோ, அதிமுக கூட்டணியில் 20 இடங்களில் போட்டியிட்ட அக்கட்சியால் 4 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது என்றும், அதே நிலைதான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நடக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு ஜூன் 25ஆம் தேதி விண்வெளிக்கு செல்ல உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலம் தனியார் நிறுவனத்தின் ஆக்சியம் 4 மனித விண்வெளி பயணத்திற்கான ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஏவ திட்டமிடப்பட்டது. இதில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் செல்ல இருந்தனர். பலமுறை இந்த விண்வெளி பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கடந்த 22ஆம் தேதி ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விண்வெளி பயணம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டதாக நாசா அறிவித்தது. இந்நிலையில் ஆக்சியம் 4 திட்டம் ஜூன் 25ஆம் தேதி செயல்படுத்தப்படும் என நாசா நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி புளோரிடாவில் இருந்து பால்கன் 9 மூலம் டிராகன் விண்கலத்தில் நாளை இந்திய நேரப்படி பிற்பகல் 12:01 மணிக்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு விண்வெளி பயணம் மேற்கொள்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மற்றும் நாளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் முதலாம் நாளான இன்று காலை 9:30 மணிக்கு சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல்,
தர்மபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் பகல் 3:30 மணிக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் நாளாக நாளை காலை 9:30 மணிக்கு திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி, நீலகிரி, கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் பகல் 3:30 மணிக்கு திருப்பத்தூர், வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களுக்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் 20 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்து வரும் நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த 2002ஆம் ஆண்டு ரோஜா கூட்டம் படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பின்னர் பல படங்களில் நடித்த இவருக்கு கடைசியாக விஜயின் நண்பன் படம் கம்பேக்காக அமைந்தது. இதனிடையே பார் தகராறில் கைதான பிரதீபன் என்பவர் போலீசாரிடம் ஸ்ரீகாந்த் 40 முறை போதைப் பொருள் பயன்படுத்தியதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அதன்படி நடிகர் ஸ்ரீகாந்தை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வைத்து போலீசார் பல மணி நேரம் பரிசோதனை மேற்கொண்டனர். அதன் முடிவில் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் என்பவரிடம் கடந்த 5 ஆண்டுகளாக போதைப் பொருள் வாங்கியது செல்போன் மூலம் அம்பலமாகியுள்ளது. மேலும் பரிசோதனை முடிவில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்தனர். இந்த வழக்கு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் போதைப் பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீகாந்தை முதல் வகுப்பு சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் இடையே வான் தாக்குதல் நடைபெற்று வரும் சூழலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் நேற்று முன்தினம் தாக்குதலில் இணைந்தது. இதனால் கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கி வருகிறது. இதையடுத்து கத்தார், ஐக்கிய அமீரகம், பக்ரைன் நாடுகள் தங்கள் வான்பரப்பை முழுவதுமாக மூடியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் வான்வழி பகுதிகள் மூடப்பட்டதை அடுத்து விமான சேவைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கத்தார் நாட்டை தலைமை மையமாக வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் கத்தார் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் மறு உத்தரவு வரும் வரை தங்களுடைய அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக சென்னையில் இருந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. திருவள்ளூரில் அதிவேகமாக சென்ற சரக்கு வாகனம் அடுத்தடுத்து இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதில் பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். மப்பேடு அருகே திருமேனி குப்பத்தில் இருந்து சுங்குவார் சத்திரம் நோக்கி சென்ற சரக்கு வாகனம் எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஐஸ்வர்யா மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காயமடைந்த இருவரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட அதிமுகவாக மாறிவிட்டதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றிய பகுதிகளில் 5 கோடி மதிப்பிலான மக்கள் நல பணிகளை போக்குவரத்து துறை மற்றும் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக நடத்திய முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களை விமர்சிக்கும் போது அதிமுகவினர் மேடையில் அமைதியாக அமர்ந்திருந்தது அவமானகரமான சம்பவம் என கடுமையாக சாடினார். மேலும் அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட அதிமுகவாக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட மேடையில் எடப்பாடி பழனிசாமியை பேச விடாது அமித்ஷா மட்டும் பேசி கூட்டணியை அறிவித்தார். எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் மௌன சாட்சியாக அமர்ந்திருந்தார். எப்போதும் திராவிட இயக்கத்தினர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நேற்று நடந்த சம்பவம் குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. இது ஒரு மிகுந்த அவமானகரமாக சம்பவமாக உள்ளது.
இது மெல்ல மெல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி வருவதை காட்டுகிறது. கீழடியில் படைக்கப்பட்ட தமிழரின் தொன்மையை அங்கீகரிக்காதவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கையில் எடுத்திருப்பது தமிழரின் தொன்மையை பெருமையை நிலைநாட்டக் கூடாது. அப்படி ஒப்புக்கொண்டால் இந்தியை திணிக்க முடியாது. அதே சமயத்தில் மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக பிரித்து வட இந்தியாவில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தது போல் இங்கேயும் செயல்பட அவர்கள் எண்ணுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். பெரியார், அண்ணா திராவிட இயக்க தலைவர்கள் வழியில் வந்த கொள்கைகளை பார்ப்பவர்கள். அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வார்கள் என கூறினார். எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேச விடாமல் அமித்ஷா அந்த கூட்டணியை அவர் எல்லாவற்றுக்கும் வேடிக்கை மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்திருந்தார். இன்றைக்கு அதே போலதான் இந்த திராவிட இயக்க தலைவர்களை பெரியாரை அண்ணாவை விமர்சிக்கின்ற அந்த செயல்பாடுகளையும் அதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் திராவிட இயக்க தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அவர்கள் நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. மிகுந்த ஒரு அவமானமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இது அமித்ஷா திமுகவாக மெல்ல மெல்ல அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. கீழடியை ஆமோதிக்கிறாங்க, அதே நேரத்தில் முருகனை கையில் எடுத்து கொண்டாடுறாங்க. அவர்களுடைய நோக்கம் தமிழுடைய தொன்மையை பெருமையை நிலைநாட்டக்கூடாது. ஏன்னா அப்படி ஒப்புக்கொண்டால் ஹிந்தியை திணிக்க முடியாது. அதே சமயத்தை மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக ஒன்றிணைத்து மற்ற வட இந்திய மாநிலங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்பது போல இங்கேயும் செயல்படலாம் என்று எண்ணுகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய பெரியார், அண்ணா வழியிலே இருந்து இந்த கொள்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த செயல்பாட்டிலே தொடர்வார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓய்வு ஊதியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த ஜூலை 2024 முதல் நவம்பர் வரை தர வேண்டிய 5 மாதங்களுக்கான அகவிலைப்படி மற்றும் 2025 ஜனவரி மாதம் மே மாதத்திற்கான 5 மாதங்கள் அகவிலைப்படி ஓய்வு ஊதியங்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என கூறி பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து ஓய்வு ஊதியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம், பல்கலைக்கழக பணியாளர்கள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக SC/ST பிரிவு சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் இணைந்து உடனடியாக ஓய்வு ஊதியம் வழங்க வலியுறுத்தின. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 2021 நவம்பர் மாதம் முதல் 4 ஆண்டுகளாக ஓய்வு ஊதியம் முறையாக வழங்கப்படுவதில்லை என்றும் காலம் தாழ்த்திய நிர்வாகம் ஓய்வு ஊதியம் தருவதாக குற்றம் சாட்டினர். திருப்பூரில் இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் திருடனின் CCTV காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி சாலை, லோட்டஸ் கார்டன் மற்றும் ACS மாடர்ன் சிட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இரவு நேரத்தில் அரை நிர்வாண திருடன் உலவி திரிந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லோட்டஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் பூட்டை உடைத்து 2000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து மீண்டும் அதே பகுதிகளில் இரவு முழுவதும் திருடன் சுற்றி திரிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள தெருநாயும் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதால் கொலை செய்யப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பொது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்களை செய்து மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மேல தாளங்கள் முழங்க சுவாமி உட்பிரகார உலாவும் சென்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைந்து 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஆபரண தங்கம் கிராமிற்கு 75 ரூபாய் குறைந்து 9,155 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
மேலும் வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடரும் என்று அதிபர் டிரம்பின் அறிவிப்பை ஈரான் மறுத்துள்ளது. ஈரானின் அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை மையங்கள் மீது கடந்த 13ஆம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேல் சரமாரியான வான்வழி தாக்குதல் நடத்தியது. ஈரானும் இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தியது. அதன் காரணமாக இரு நாடுகள் இடையே போர் நடந்து வருகிறது. இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் போரில் இறங்கியுள்ளது. ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு ஈரான் அணுசக்தி கழகம் கண்டனம் தெரிவித்திருந்தது. மேலும் அமெரிக்க தாக்குதலில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பில்லை என்று ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. அதன் காரணமாக ஈரான் அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதைத் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே தாக்குதல் குறித்த முன் அறிவிப்புக்காக ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அதிபர் டிரம்பின் அறிவிப்பை ஈரான் மறுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இஸ்ரேல் தான் முதலில் ஈரான் மீது போரை தொடங்கியது என்றும் தற்போது வரை போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் முதல் கோணல் முற்றிலும் கோணல், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்துவதா? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம். இந்திய வீரர் உள்ளிட்ட 4 பேர் கொண்ட குழு நாளை விண்வெளி பயணம், நாசா அறிவிப்பு. தேர்தலுக்கு தயாராகும் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2 நாட்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது, ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.